Hello guys. Today நாம ஜேசனோட சின்டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நாம பேசியிருக்கிறோம். ஜேசன்ங்கிறது ஒரு கீ வேல்யூ ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கீ ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி கீ வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள தான் நம்ம கொடுக்கணும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோவிங் டேட்டா டைப்ல வந்து ஜேசன் டைப் வந்து ஒர்க் பண்ணோம், சப்போர்ட் பண்ணும். ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், அரே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே இன்னொரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஜேசனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது எப்போதுமே இந்த கர்லி பிரேசஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இதுக்குள்ள இந்த கீ வேல்யூ பேரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ மறந்துடவே மறந்துடாதீங்க. இதான் சின்டாக்ஸ். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம கீ வேல்யூ பேரை டிஃபைன் பண்ணணும். இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வேல்யூ பேருக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய டேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இதோட டேட்டா டைப் ஆப்ஜெக்ட். இதுல வரக்கூடிய ஒவ்வொரு கீ வேல்யூ பேர் இருக்குல்ல, கீ கீ வந்து ஆல்ரெடி டபுள் கோர்ஸ்க்குள்ள தான் கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன். அந்த கோலனுக்கு அங்கோடி உள்ளது என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூன்னு சொல்லுவாங்க. கோலனுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து இந்த இருக்குல்ல, இந்த நேம் என்ன சொல்லுவாங்கன்னா கீன்னு சொல்லுவாங்க. இந்த பாப்புங்கிறத வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு கீ வேல்யூ பேரையும் கமாவால கமாவால தான் செப்பரேட் பண்ணணும். ஓகேங்களா? கமா கொடுக்கலன்னா அது வந்து இன்வேலிடு ஜேசன் ஸ்ட்ரக்சர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன டேட்டா டைப் வந்து ஜேசன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், இதெல்லாம் ஜேசன் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரிங்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து என்க்ளோஸ்டு. ஓகேங்களா? ஒரு ஒரு கேரக்டர் வந்து 2 டபுள் கோட்ஸ் இடையில கொடுக்கறது தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. நம்பருங்கிறது வந்து இன்டீஜரும் ஃப்ளோட்டையுமே இங்கே வந்து நம்பர் தான் சொல்லுவாங்க. அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னா பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் பூலியன் சொல்லுவாங்க. அரைங்கிறது வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங்கோ ஏதோ கேரக்டரோ என்ன சொல்லுவாங்கன்னா அரேன்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி தெரியும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்கு இடையில கொடுக்கறது வந்து ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. நல்ங்கிறது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இட் ரெப்ரசன்ட் த எம்டி வேல்யூ. வாங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம ஜேசனை டிஃபைன் பண்ணுறது பார்க்கலாம். ஜேசன் ஸ்ட்ரக்சரா, ஜேசன் ஜேசன் ஃபைலில் என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா டாட் ஜேசன்கிற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணுவாங்க. நான் முதலே சொல்லிட்டேன். ஜேசனோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ்ல தான் கொடுக்கணும். இதோட சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோலன், இது மஸ்ட்டு, விஏஎல்யூஇ. ஓகேங்களா? இதுதான் ஜேசனோட சிண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜேசன் ஆக்சுவலாக அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அலோட் கிடையாது. ஓகே, பட் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஜேசன் கீ வேல்யூ. இப்போ நம்ம ரியல் டைம்ல கொடுக்கலாம். ஒவ்வொரு கீ வேல்யூ இன்னொரு கீ வேல்யூ பேர் டிஃபைன் பண்ண போறோம்னா அது கமா செப்பரேட் பண்ணணும். நேம், ஓகேங்களா? ஜான் கொடுத்துக்கலாம். ஓகே, ஏஜிஇ, ஏஜ் 32. ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே, டெஸ்டினேஷன் எஸ்டியூடிஎன்டி. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கீ எப்போதுமே வந்து என்க்ளோஸ்டு வித் டபுள் கோட்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி கொடுக்கலன்னா அது வந்து இன்வேலிடு ஜேசன் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை வந்து நம்ம என்ன சொல்றது, லாங்குவேஜால வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஜாவா ஸ்கிரிப்ட்லேயோ இல்லை ஜாவாலேயோ இல்லை பைத்தான்லையோ நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா பார்ஸ் ஏதாவது அடிச்சிடும். ஓகேங்களா? இஃப் யூஆர் நாட் என்க்ளோஸ்டு வித் டபுள் கோட்ஸுக்குள்ள நீங்கள் கீயை கொடுக்கலன்னா அந்த லாங்குவேஜால வந்து அதை பார்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஒரு வேலிடு ஒரு ஜேசன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதில் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம், ஏஜ் டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஐ மீன் நம்பர் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம், பூலியன் கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். எஸ்ஐஎன்டிஐஏஎன். ஓகே, ஆஸ் யூஸ்வல் டபுள் கோர்ஸ்லாம் கொடுக்கணும். அண்ட் எஸ் ட்ரூ. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து இது ஒரு கீ வேல்யூ இருக்குது, இது ஒரு கீ வேல்யூ இருக்குது. ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாட்டியும் அது இன்வாலிடாக மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஜேசனில் வந்து
அரே டேட்டா டைப்பை பற்றியும் எம்டி அந்த நல் டேட்டா டைப்பை பற்றியும் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பை பற்றியும் ப்ரீஃபாக பார்க்கலாம். அன்டில் தென் பை கைஸ்.